வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு செப்டம்பர் மாசம் 21ஆம் தேதி புரட்டாசி மாசத்தோட முதல் சனிக்கிழமை. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற பொருளை மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும், கோடி கணக்குல செல்வம் குவியும். பணவரவுல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு நமக்கு புரட்டாசி மாசத்தோட முதல் சனிக்கிழமை. இது எந்த அளவுக்கு விசேஷமானதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அடுத்ததா நாளைய நாள்ல நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சங்கடகர சதுர்த்தியும் இருக்கு. இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படி புரட்டாசி மாசத்தோட முதல் சனிக்கிழமை முழுமுதற் கடவுளான விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த சதுர்த்தி திதியில வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். அடுத்ததா இப்ப நமக்கு மகாலயபட்ச நாட்கள் இருக்கு. இது முன்னோர்களோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள். மகாலயபட்ச நாட்கள்ல வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை தான் நாம மகாபரணின்னு சொல்லுவோம். அந்த வகையில நாளைய நாள்ல நமக்கு மகாபரணி இருக்கு. இந்த மகாபரணி நாள் பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. மகாலய அமாவாசை எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததோ அதே அளவுக்கு இந்த மகாபரணி நாளும் சக்தி வாய்ந்தது. இப்படி நாளைய நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் விநாயகர், பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருள் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்களோட பரிபூரணமான அருளும் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். அந்த வகையில இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. நம்ம சேனல்லையுமே இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தியும் வழிபாடு பத்தியும் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோல நாளைய நாள்ல நைட்டுக்குள்ள பர்ஸ்ல நாம வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பணவரவு அதிகரிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம். அடுத்ததா அதே வீடியோல நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நாளைய நாள்ல நம்ம நெற்றியில வைக்க வேண்டிய ஒரு பொட்டை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு பரிகாரங்களும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோலயும் ரெண்டு பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களால எந்த பரிகாரத்தை செய்ய முடியுமோ, எந்த பொருள் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சு ஒரு பரிகாரத்தை செஞ்சா கூட போதும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். நாளைய நாள்ல நாம பணத்தை வசியம் செய்யறதுக்கு நம்ம வீட்டோட குபேர மூலையில வைக்க வேண்டிய ஒரு முடிச்ச பத்தி முதல் பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நாம சேர்க்க வேண்டிய பொருளை பத்தி பார்க்க போறோம். வாங்க, பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நாளைய நாள்ல குபேர மூலையில வைக்க வேண்டிய அந்த முடிச்சு என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை எல்லாருமே செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற துணி, அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற துணி எடுத்திருக்கீங்கன்னா அதை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு அந்த துணியை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய பொருள் கொஞ்சமா பச்சை கற்பூரம் தேவைப்படும். அடுத்ததா 3 ஏலக்காய், 3 கிராம்ப இந்த பரிகாரத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க. மொட்டுக்கள் உடைய நல்ல நிலையில இருக்கக்கூடிய கிராம்பா பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி விரிசல் இல்லாத ஏலக்காயா பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். நாளைக்கு இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒன்னு காலையில 6 மணில இருந்து 9 மணிக்குள்ள செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள எப்ப வேணாலும் செய்யலாம். நீங்க நாளைக்கு முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கொடுக்கறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சாயங்கால நேரத்துல மகாபரணி தீபம் நீங்க ஏத்துறீங்கன்னா அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முன்னோர்கள் வழிபாட்டுக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் விநாயகர் கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் அதே மாதிரி உங்க முன்னோர்கள் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பண கஷ்டம் எதையும் நீங்க சொல்ல வேண்டாம். கடன்
பிரச்சனை தீரணும் அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம். நீங்க பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதும். பணவரவு அதிகரிச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். சரி, இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய துணியில இப்ப நான் சொன்ன 3 பொருட்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க. இந்த முடிச்ச உங்க கையில வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இந்த முடிச்சு இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது இந்த முடிச்சு இருக்கக்கூடிய உங்க வீடு ஃபுல்லாவே பணம் நிரம்பி வழியிற மாதிரி கூட நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். இப்படி கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த முடிச்சு கொண்டு போய் உங்க வீட்டுல குபேர மூலையில வச்சிருங்க. நம்ம வீட்டோட தென்மேற்கு மூலை, அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் தான் நம்ம குபேர மூலைன்னு சொல்லுவோம். பெரும்பான்மையான வீடுகள்ல இந்த இடத்துல நாம பீரோவை வச்சிருப்போம். இப்படி பீரோ வச்சிருக்கிறீங்கன்னா பீரோவுக்கு மேல இந்த முடிச்ச வச்சிருங்க. பீரோவுக்கு மேல எந்த ஒரு தூசியும் தேவையில்லாத பொருட்களும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. இப்படி சவுத் வெஸ்ட் கார்னர்ல பீரோ இல்லைன்னு சொல்றவங்க ஏதாவது ஒரு ஆணியோ அப்படி இல்லைன்னா இப்ப பிளாஸ்டிக் ஹூக்கு கிடைக்குது இல்லையா, அதை வச்சு இந்த முடிச்ச அதுல கட்டி விட்டுருங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இந்த பச்சை கற்பூரத்தோட வாசம் உங்க வீடு ஃபுல்லாவே நிறைஞ்சிருக்கும். 1 மாசம் வரைக்கும் இந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த முடிச்சை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. துணியோட சேர்த்தே தூக்கி போட்டுருங்க. சரி, இப்போ அந்த 2வது பரிகாரம், பணத்தை வசியம் செய்யறதுக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் தொடர்ந்து குளிக்கக்கூடிய பரிகாரத்தை நாம பாத்துக்கிட்டே வரோம்னா, நாம தண்ணீரை பயன்படுத்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். தண்ணீருக்கு ஞாபக சக்தியும் அதிகம், நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம். அது மட்டும் இல்லாம தண்ணீருக்கு நம்மள தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தியும் அதிகம். அந்த வகையில நாம தினமும் குளிக்கும் போது நம்ம உடல் தூய்மையாகும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விசேஷமான நாட்கள்ல நம்ம ஆறாவையும் சுத்தம் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரங்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஆறா சுத்தமா இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. நமக்கு தேவையான விஷயங்கள், இன்னும் சொல்ல போனா நம்ம மனசுல நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட உடனடியா நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேரு நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுட்டு லைஃப் ரொம்ப பாசிட்டிவா போகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்க. நல்ல மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்க. அந்த வகையில நாளைக்கு புரட்டாசி மாசத்தோட முதல் சனிக்கிழமை. இந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நைட்டு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சமா கல்லுப்பு தேவைப்படும். அடுத்ததா ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும். அடுத்ததா நமக்கு பச்சை கற்பூரம் தேவைப்படும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு, அதாவது நம்ம மஞ்சள் தூள் எடுக்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு பச்சை கற்பூரம் இருந்தாலே போதுமானது. நாளைக்கு காலையில நீங்க எந்த நேரத்துல குளிச்சாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அப்படி இல்ல லேட்டா தான் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா பரவாயில்ல, நாளைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ற மாதிரி தண்ணியை ரெடி பண்ணி உங்க முகம் கை கால் கழுவுறதுக்கும் இந்த தண்ணீரை நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுவுமே உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்டை தான் கொடுக்கும். நீங்க ஹாட் வாட்டர்ல குளிச்சாலும் சரி, பச்சை தண்ணியில குளிச்சாலும் சரி, இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப நீங்க நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கொஞ்சமா கல்லுப்ப சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை நிறையவே இருக்கு. கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. மஞ்சள் தூள் நம்ம வாழ்க்கையில மங்களங்களை சேர்க்கக்கூடியது, குரு பகவானுக்கு உகந்தது. இதுக்கப்புறமா அந்த தண்ணீர்ல ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க. உங்களோட வலது கை, ரைட் ஹேண்ட், ஆள்காட்டி விரல், இண்டெக்ஸ் பிங்கரை பயன்படுத்தி நீங்க ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க. ஸ்வஸ்திக் சின்னம் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை ஊத்தி நீங்க தலைக்கும் குளிக்கலாம், உடம்புக்கும் குளிக்கலாம்.
நீங்க உடம்புக்கு குளிக்க போறீங்கன்னா உங்க தலையில முதல்ல 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உடம்புக்கு குளிங்க. இப்படி இந்த தண்ணீரை உங்க தலையில தெளிக்கும் போது, அப்படி இல்லைன்னா உங்க தலையில தண்ணீரை நீங்க ஊத்தும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே இந்த தண்ணீரோட தண்ணீரா போகட்டும்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்வஸ்திக் சின்னம் தண்ணீரோட சேர்ந்து 4 திசைகளில் இருந்தும் நல்ல ஒரு பணவரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கட்டும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. பணவரவுல அதிரடியான ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறதையும் நீங்க கண்கூடா பாப்பீங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.